2021க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து விடுவு தான், விடுவு காலன்ற மாதிரி தான். யாராருக்கு விடியல் அப்படின்னாங்களோ இல்லையா, எங்களுக்கு விடுவு வந்தது. வணக்கம், என் பேர் பாலகுமார். நான் இங்கே வந்து சிலம்பம் கிளாஸ் நடத்தினுக்கிறேன். சென்னை சிலம்பம் கிங்ஸ்ன்னு சிஎஸ்கேன்னு இதில் நடத்தினுக்கிறேன். இங்கே வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போத்துக்கு நுங்கம்பக்கத்தில் லேக் ஏரியா 4th ஸ்ட்ரீட் 3rd ஸ்ட்ரீட்டும் கிராஸ் பண்ணுற இடத்துல இருக்குது. இது சில்ட்ரன்ஸ் பார்க். இது பசங்க முன்னாடி சில்ட்ரன்ஸ் பார்க். அது வந்து எல்லோரும் மிடில் கிளாஸ் தான், ரொம்ப லோவராக எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ தான் ஒரு பஞ்ச் மாதிரி கலெக்ட் பண்ணுறோம். ஏன்ட்டா போட்டிக்கெலாம் போகும்போது அந்த பொருளெல்லாம் வாங்கிறதுக்கு அப்படின்னா கொஞ்சம் பஞ்ச் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறோம். மற்றபடி ஃபீஸ்லாம் எதுவும் இது கிடையாது. நானும் ஃப்ரீயாக தான், எங்கள் மாஸ்டர் எங்களுக்கு ஃப்ரீயாக தான் கற்றுக் கொடுத்தாரு. ஸோ இதே நுங்கம்பக்கத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். எதிர் பெரிய கிரவுண்டில் தான் நான் கற்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் அவர்கிட்ட ஒரு 35 வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து பண்ணினேன். அப்புறம் நான் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து இப்போது 11 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே 11 வருஷமாக நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அடே ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும், கீழே பார்க்கணும். ஸ்ட்ரைட்டாக பார்த்து பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆரம்பிக்கும் போது இங்கே வந்து ஒரே ரொம்ப டிஸ்டர்பாக தான் இருந்தது. பசங்க நின்று செய்ய முடியாது, கொசு ஒரு பயங்கர இதுவாக இருந்தது. அதெல்லாம் காலகட்டம் மாற 2021க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து விடுவு காலன்ற மாதிரி தான். யாராருக்கு விடுவு காலம் விடியல் அப்படின்னாங்களோ இல்லையா, எங்களுக்கு விடுவு வந்தது. முன்னால் நிறைய பேர் எங்கள் ஏற்கனவே இருந்தவங்களும் சரி, அவங்க யாரும் பழைய கட்சிக்காரங்க யாரும் எங்களை வந்து என்ன ஒன்று எது ஒன்று கூட கேட்கல. ஸோ நாங்கள் வந்து அவங்கள போய் கேட்டால் கூட எதுவும் எங்களுக்கு இது பண்ணல. இப்போ எம்எல்ஏ அவங்க வந்து வந்த உடனே, எழில் ஐயா வந்த உடனே போய் கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம், நாங்கள் சிலம்பம் கிளாஸ் நடத்துகிறோம், நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா டைம் கேட்டாங்க. நாங்களும் ஒரு ஆனுவல் டே கூப்பிட்டோம். கரெக்டாக அவர் வந்த டைமில் 6வது வருஷத்துக்கு ஆனுவல் டே கூப்பிட்டோம். வந்து எங்களுக்கு வந்து எங்கள் நிகழ்ச்சியை பார்த்தாரு. ஐயோ சூப்பராக இருக்கிறாங்களே, பொம்பளை பசங்க அதுவும் அதிகமாக செய்கிறாங்களே, ஸோ உங்களுக்கு என்ன இது மாதிரி எனக்கே தெரியுது இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இம்மிடியட்டாக கிரவுண்டை உங்களுக்கு க்ளீன் பண்ணி தர சொல்கிறேன். அதே போல் என்கிட்ட சொன்னார், இந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்ச் போடுங்க, சிலம்பம் கிளாஸுக்குன்னு போடுங்க, நான் உங்களுக்கு பர்மிட் வாங்கி தரேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அவர் மட்டும்தான், அவர் இல்லைன்னா சான்ஸ் இல்லை. இப்போ லைட்டு வெளிச்சம் இன்னும் எப்போவுமே கரண்ட்டு போனால் உடனே முதல்ல எங்களுக்கு வரும். அது என்ன பண்ணி வச்சுக்கிறா எங்களுக்கு தெரியாது. வேறு மாதிரி செவுறு இடிஞ்சு பசங்க மேலே உயிரா மாதிரி இருந்தது. அது இம்மிடியட்டாக வந்து சொன்ன உடனே அந்த இடத்தெல்லாம் இடித்து நல்லா ட்ராயிங் பண்ணி செவுத்தை இது பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. பசங்க தான் உற்சாகமாக செய்கிறாங்க. நிறைய பேர் வராங்க இல்லையா, இப்போ வெளிச்சம் இருக்குது நம்பி விட்டு போகிறாங்க. ஒரு 5 வயசுலேருந்து பசங்க சின்ன பசங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் பார்த்தா 500 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கற்றுக் கொடுத்துருக்குறோம். நிறைய போட்டிக்கெலாம் பசங்களை இட்டு போயிட்டு வரோம். டாக்டர் இல்லைன்னா அவருக்கு வந்ததுலேருந்து பயங்கர ஒத்துழைப்பு. எப்போ போனாலும் வாங்கப்பா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு, ஆனால் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க, என்னப்பா நீ எப்போ வேணாலும் எடுத்துக்கலாமா அப்படின்வாங்க. ரொம்ப சோசியலாக பாருங்க. எல்லாருக்கிட்டே, என்கிட்ட மட்டும் இல்லை, அவர்கிட்ட போய் நின்று இது கேட்குறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவார், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். யாருக்கும் இல்லை அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 100% அவர் ஹெல்ப் பண்ணிங்கன்னு தாங்கிறார், நான் பார்த்த வரைக்கும். சரி.